வெல்கம் டு கதைகளின் குரலோசை. நான் உங்கள் மகிழினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிறுகதை. கவிஞர் எழுத்தாளர் திரு அகரன் அவர்கள் எழுதிய அகம் எனும் சிறுகதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். கூடாரத்திற்குள் நுழைந்த ஓர் ஒட்டகமென இருளை கொஞ்சம் கொஞ்சமாய் விரட்டி தன் ஆதிக்கத்தை நீடித்தது காலை நேர கதிரவனின் வெளிச்ச கரங்கள். வழமையான சலசலப்பு சத்தங்களுடன் விடிந்தது அந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை. 5 வீடுகள் கொண்ட காம்பவுண்ட் என்பதால் ஒரு பக்கம் குழந்தைகள் விளையாட, மறுபக்கம் நடுத்தர வயது பெண்மணியோ காய்கறிகளை விற்று கொண்டிருக்க, காம்பவுண்டின் வெளிப்பக்கமோ மீன் விற்பவர் ஒருவரின் வகை வகையான மீன் வகைகளை சொல்லி கூவிக்கொண்டிருந்தார். கிழக்கு பக்கம் பார்த்த 2வது வீட்டில் வசித்து வந்தனர் செந்தில் சுகன்யா தம்பதியினர். இருவருக்கும் அன்று விடுமுறை என்பதால் தூக்கம் தெளிந்தும் கட்டிலை விட்டு எழவில்லை. வெளியில் ஆரம்பித்த இளவெயிலுக்கு லேசான வெம்மை துவங்க, அதிகாலை பனிக்காக குறைக்கப்பட்டு மித வேகத்தில் கீச் கீச்சென சத்தமிட்டு கொண்டு மின்விசிறி சுழன்றது. பக்கத்து வீட்டு தொலைக்காட்சி அன்றைய 8 மணி செய்திகளை அலைப்படுத்தி கொண்டிருந்தது. அவர்கள் வசிப்பது பொதுமதில் வீடு என்பதால் பக்கத்து வீட்டு சம்பாஷணைகள், டிவி சப்தங்கள் எல்லாம் பரஸ்பரம் தெளிவாகவே கேட்கும். சுகன்யாவின் காது பக்கத்தில் மூச்சு விட்டு கொண்டே அவள் மீது கையை போட்டு தன் காலை நேரத்து சில்மிஷத்தை அரங்கேற்ற துவங்கியிருந்தான் செந்தில். அவனது மூச்சுக்காற்றின் குறுகுறுப்பில் சுகன்யாவுக்கும் கழுத்தோரம் புல்லரிக்க தொடங்கியதுதான். சினுங்கி அவள் நெளிந்தால்தான் அவளை தன் பக்கமாக இழுத்தான். அரைக்கண்ணால் விழித்தவன் ரிமோட்டை தேடி பாடல் சேனலை வைத்து சற்று சப்தம் அதிகமாகவே ஒலிக்க செய்தான். செந்தில் அப்படி டிவி சப்தம் அதிகரித்ததும் ஏதோ குறிப்புணர்ந்தவளாய் கண் திறக்காமல் வாய் மூடியபடியே அவள் சிரித்து கொண்டிருந்தாள். கட்டில் சப்தமும் முனங்கல் சப்தமும் வெளியில் கேட்காதிருக்க செந்தில் வழமையாய் கையாளும் உத்திதான் அது. அது சமயம் தொலைக்காட்சியில் வைகாசி நிலவை பாடலில் இசைத்து கொண்டிருக்க இருவருக்கும் தூபமிட்டதாய் அமைந்தது அந்த பாடல். செந்திலின் முன்னெடுப்பை உணர்ந்தவளாய் நமட்டு சிரிப்புடன் ஒத்துழைத்தபடியே கண் விழிக்காமலேயே, காலையிலேயே வா, அடங்க மாட்டல்ல நீ என்றதும், மாட்டேன், இன்னைக்கு ஐயாவுக்கு லீவ் இல்லை, அதுக்குன்னு நேரங்காரம் இல்லையா, போலியாய் சீண்டினாள் சுகன்யா. இதற்கு செந்தில் பதில் சொல் முன்னே ஒலித்து கொண்டிருந்தது அந்த வைகாசி நிலவே பாடல். பாடலின் வரி, அட கால நேரம் பார்த்து கொண்டா காற்றும் பூவும் காதல் செய்யும் என்று வரிகள் ஒலிக்க கேட்டுச்சா. இதுக்கெல்லாம் கால நேரம் கிடையாதாமாண்டி கருவாச்சி என்றவனிடம் அவள் கூறினாள். உனக்குன்னே பாட்டு போடுறாங்க பாரு காலங்காத்தால. மேற்கொண்டு பேச விடாமல் வாயோடு வாய் பொருத்தினான். அந்த பாடலை தொடர்ந்து 3 பாடல்கள் சத்தமாய் ஓடி முடிக்க அவர்களோடு சேர்ந்து கட்டிலும் மூச்சு வாங்கியது. பாடலின் சத்தத்தை குறைக்கையில், இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதான் என்ன, ஏன் அவசரம், என்ன அவசரம் என்று பாடல் ஒலிக்க, ஆடை குலைந்த நிலையில் இருந்த சுகன்யா ஒரு கழித்து படுத்தி முகம் பார்த்து, ஓய் மாமா, இந்த பாட்டுக்கு பதில் சொல்லு என புருவம் உயர்த்தி நக்கலாய் சிரித்தாள். லுங்கியை வாயில் கடித்தபடி அரைஞான் கயிற்றை சரி செய்து கொண்டிருந்த அவன் பொய்யாய் முறைத்து பதில் சொல்ல எத்தனிக்க லுங்கி நழுவியது. சுகன்யா திரும்பவும் சிரித்தாள். சுதாரித்து கொண்டு லுங்கியை பிடித்து கொண்டான் செந்தில். என்னடி கருவாச்சி, காலங்காத்தாலேயே ஆரம்பிச்சிட்டியா? ஓஹோ, நானா ஆரம்பித்தேன், சரி விடு, மத்தியானத்துக்கு மறுக்கா பசிக்குதுன்னு கட்டிலுக்கு பக்கமாக வருவல்ல, அப்போ இருக்கு, அதை அப்போ பார்த்துக்கலாண்டி, இப்போ எந்திரிச்சு போய் டீயை போடு அப்படின்னு சொல்லிட்டு சமையல் கட்டு திட்டு மீதம் இருந்த சிகரெட்டை எடுத்து பற்ற வைத்தபடி வாசல் பரியில் அமர்ந்தான் செந்தில். சிறிது நேரம் அப்படியே கலைந்த குழல் நெளிந்த நைட்டியுடன் படுக்கையில் கிடந்தவள் நைட்டியை மாத்திரம் எடுத்து போட்டுக்கொண்டு வெளியில் பாத்ரூம் சென்று முகம் கழுவி திரும்பினாள். முக கண்ணாடி பக்கம் சென்று அரைகுறையாக தலைவாரி உச்சி கொண்டையிட்டாள்.
சாக்லேட் நிறம், போதுமான அடர்த்தியில் கூந்தல், அகல விரியும் கண்கள், கொஞ்சம் எடுப்பான மூக்கு என ஒரு சராசரி குடும்ப அழகிற்கான அனைத்தும் கச்சிதமாயிருந்தது சுகன்யாவிடம். அரங்கேறிய காலை சங்கமத்தால் முகமெல்லாம் ஒரே பூரிப்பு சுகன்யாவுக்கு. ஈரமுகத்தில் கண்ணாடி அவளை அழகாக காட்டியது. கூடவே அது கேலியும் பேச வெட்கப்பட்டு கொண்டாள். வாய் திறக்காமல் ஒரு புன்முறுவல் செய்கையில் நாசித்துவாரம் விரிந்து ஒரு திருப்தி பெருமூச்சை உதிர்த்து வாசலில் உட்கார்ந்து புகைவிட்டு கொண்டிருந்த செந்திலை பார்த்து கொண்டே பழைய ஞாபகங்கள் புகுந்தாள் சுகன்யா. செந்தில் சுகன்யா தம்பதி 4 வருடங்களுக்கு முன் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இரு வீட்டாரும் கோபத்தில் இவர்களை சேர்த்து கொள்ளவில்லை. செந்தில் 10ஆம் வகுப்பு வரைதான் படித்திருந்தான். படித்துவிட்டு பக்கத்து ஊரில் வேன் டிரைவராக இருந்தான். பக்கத்து டவுனில் இருந்து கல்லூரியில் சுகன்யா பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருந்தாள். அவள் கல்லூரிக்கு சென்று வந்த வேனில்தான் செந்தில் டிரைவராக இருந்தான். அவள் அந்த வேனில் போய் வரும் வாடிக்கை உண்டானதற்கான காரணம் என்ன தெரியுமா? அந்த வழித்தடத்தில் பேருந்து வரத்து குறைவு. அதே சமயம் செந்தில் தன் வேனில் ஒலிக்கவிடும் காதல் பாடல்களும் முக்கிய காரணம் சுகன்யாவுக்கு. சுகன்யா மற்றும் அவள் 2 தோழிகள் கார்த்திக், உமா அந்த வேனில்தான் கல்லூரி சென்று வருவதை வாடிக்கையாய் வைத்திருந்தனர். கண்ணாடியில் செந்தில் சுகன்யா கண்கள் பார்த்து கொள்ள ஒலித்த சினிமா காதல் பாடல்கள் தூதாக இருவருக்கும் பற்றி கொண்டது. 6 மாதம் பார்க்கவும் பேசவுமாய் இருந்த காதல் அடுத்த கட்டத்தை எட்டியது. இருவரும் ஊரை விட்டு வெளியேறி திருமணம் செய்தனர். தற்சமயம் பக்கத்து ஊரில் வசித்து ஆளுக்கொரு வேலைக்கு சென்று வாழ்வை நகர்த்தி வருகின்றனர். ஆரம்பத்தில் ஜெராக்ஸ் கடை ஒன்றுக்கு வேலைக்கு சென்று வந்த சுகன்யா சம்பளம் குறைவு என கருதி 30 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தேயிலை எஸ்டேட்டில் கூலி வேலைக்கு சென்று கொண்டிருக்கிறாள். தினசரி காலை 6 மணிக்கு ஜீப்பில் அழைத்து சென்று மதியம் 3 மணிக்கு திருப்பி கொண்டு வந்து வீட்டருகே இறக்கி செல்வர். அக்கம் பக்கத்தினர் நிறைய பேர் உடன் சென்று வந்ததும் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் என்பதும் அவளுக்கு சமாதானமாய் இருந்தது. போதாதற்கு மாலையில் நேரத்தில் வீடு திரும்புவதும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதும் கூடுதல் சௌகரியமாய் இருந்தது சுகன்யாவுக்கு. ஓரளவிற்கு போதுமான வருமானம், காதலித்தவனோடு மகிழ்வான வாழ்க்கை என இருந்தாலும் 4 ஆண்டுகளாகியும் தனக்கு குழந்தை இல்லை என்பது உள்ளங்கிடக்கையில் ஒரு வருத்தத்தை நெருஞ்சியாய் தைத்தது. செந்தில் மோகித்து தொடுகையிலெல்லாம் சுகன்யா படுக்கையில் மலர்வதற்கு அவன் மீதான தீரா காதல்தான் காரணம் எனினும் குழந்தை ஆசையும் ஒரு பிரதான காரணமாய் இருந்தது சுகன்யாவுக்கு. அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கி அவளை நிகழ்காலத்திற்கு, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையின் பரபரப்பிற்கு திருப்பியது. வெளியில் பக்கத்து வீட்டு இளங்கோ வாசலருகே பல் துலக்கியபடி செந்திலிடம் பேசிக்கொண்டிருந்தார். இளங்கோ சற்று ஒடிசலான உருவம், தலையில் முடி கொட்டியிருக்கும். ஆனால் பேச்சு சப்தம் வெங்கல குழுவாய் கேட்கும். என்ன செந்தில், சம்பளம் வாங்கியாச்சா? இளங்கோ கேள்வியில் ஒரு ஆர்வம் தெரிந்தது. நைட்டு வாங்கிட்டேன்னே, நீங்கள் வாங்கலையா? திராட்சை தோட்ட தொழிலாளியாய் செந்தில் ஓர் இடத்திலும் இளங்கோ வேறு ஒரு இடத்திலும் வாரச்சம்பளத்திற்கு வேலை செய்து கொண்டிருந்தனர். கொடியில் இருக்கும் திராட்சையை வெட்டி கொடுக்கும் வேலை அது. சம்பளம் 600 முதல் 700 வரையில் கிடைக்கும். வாரச்சம்பளத்தை ராமு மேஸ்திரி பட்டுவாடா செய்வார். நேற்று சனிக்கிழமை, அதுமா சாயந்தரமாக அந்த மேஸ்திரி நாரப்பைய சமயம் பார்த்து கழுத்தறுத்துட்டான்யா. 15 பேத்துக்கு சம்பளம் தரலை, வாரச்சம்பளம் போடலைன்னு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லு. தன் வாரக்கடைசி வறுமைக்கு நேற்று விட்டதை எண்ணி புலம்பினார். பேசிக்கொண்டிருக்கையில் 2 டம்ளரில் டீயுடன் வந்த சுகன்யா, அப்போ இன்னைக்கு கறி புளி ஒன்றும் செய்யலையான்னு? திங்கிற பசங்க இருக்கு வீட்டில். இளங்கோ பதில் சொல் முன் சுகன்யாவே தொடர்ந்தாள் செந்திலை நோக்கி. என்னங்க,
கறி என்ன வேணும்னு மதினி கிட்ட கேட்டு இன்னைக்கு நீங்கள் எடுத்து கொடுத்துருங்க. அப்படியே நமக்கும் கொஞ்சம் எலும்பு கறியும் மதிலொட்டியும் எடுத்துக்கோங்க, ஒரே மூச்சாய் சொல்லி முடித்தாள். இளங்கோ மனைவி அரசமணி வாசலில் இருந்தபடி எட்டி பார்த்தாள். இளங்கோ அரசமணி தம்பதிக்கு 10 வயதில் 2 குழந்தைகள், அருண், வருண். செந்தில்தான் ஊதிக்கொண்டிருந்த சிகரெட்டின் கடைசி தவணையை இழுத்து முடித்து சுகன்யா கையிலிருந்த டம்ளரை வாங்கி கஞ்சாடை காட்டி இளங்கோவுக்கும் டீ கொடுக்க சொன்னான். அண்ணே, இந்தாங்க டீ குடிங்க. டம்ளரை வாஞ்சியாய் நீட்டினாள் சுகன்யா. இல்லைம்மா, நாங்கள் குடிச்சிட்டோம், நீ குடிமா, இளங்கோ மறுத்தார். சர்னே, நாம் போய் கறி எடுத்துருவோம். செந்தில் கேட்டதும் இளங்கோ தன் மனைவி அரசமணியின் முகத்தை பார்த்தான். ஒரு வயதுக்கு பின் கணவன் மனைவியின் சமிக்கை இன்றி எதுவும் செய்வதில்லை என்பது அவர்களது இல்லறத்தின் புரிதல். அவளுக்கும் தயக்கமாய் பதில் சொல்லாமல் மழுங்க விழித்தாள். பல் துலக்கி கொண்டிருந்தமையால் சைகையால் கொஞ்சம் இரு என செந்திலிடம் கூறிவிட்டு வீட்டிற்குள் சென்றாள் இளங்கோ. சொல்லுமணி, கறி எடுத்துகிட்டு வந்துடவா? ஆட்டுக்கறி 1/2 கிலோ எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு நாளைக்கு சம்பளம் வந்துடும்ல, திருப்பி தந்துடலாம். அதெல்லாம் நாளைக்கு அவன் தந்து தானே ஆகணும். சரி, 1/2 கிலோ போதுமா? அந்த சட்டையை எடு. பிள்ளைங்க தூங்குறாங்களா? பெரியவன் தூங்குறான். வருண் காப்பி குடிச்சிட்டு சும்மா படுத்திருக்கான். செந்திலின் மோட்டார் சைக்கிளில் இருவருமாய் கறிக்கடைக்கு விரைந்தனர். 1/2 மணி நேரத்தில் இருவரும் மனைவிமார்கள் கேட்ட கறியுடன் வீடு வந்து சேர்ந்தனர். வெங்காயமெல்லாம் உரித்து சமையலுக்கு தயார் நிலையில் இருந்த சுகன்யா செந்தில் வந்ததும் சமையலை அமர்க்களப்படுத்த ஆயத்தமானாள். முந்தைய நாள் மீந்த மாவில் தலா 2 தோசை சுட்டு தின்றனர். சிறிது நேரம் டிவி முன் அமர்ந்திருந்த செந்தில், இந்தா ரே, சும்மா அப்படியே கடத்தரு பக்கமாக போயிட்டு வரேன், நீ சமையலை முடி. செத்தவோட இருமாமா, சூப்பு ரெடியாயிடும், குடிச்சிட்டு கிளம்பு. இப்போ வந்துருவேண்டி என சொல்லிவிட்டு பைக்கை எடுத்து டீ கடை பக்கம் போனான் செந்தில். அங்கு டீ கடையில் டிரைவர் குமரவேல் நின்றிருந்தான். வாரத்தில் 3 நாட்கள் வேலைக்கு போவதும் மிச்ச நாட்களில் அந்த பணத்தை குடித்தே செலவு செய்வதும் அவன் வாடிக்கை. அவனும் டிரைவர் என்பதால் செந்திலுக்கும் குமரவேலுக்கும் வெகுகால பழக்கம். குமரவேலுக்கு குடிப்பழக்கம் இருப்பதால் அவன் மனைவி அவனை விட்டு பிரிந்து விட்டாள். செந்தில் அவனுடன் சேர்வது கூட சுகன்யாவுக்கு பிடிக்கவில்லை. காரணம், குமரவேலை சந்திக்கும் பெரும்பாலான நாட்களில் செந்தில் குடிக்காமல் வீடு திரும்புவதில்லை. அன்று இருவரது கையிலும் பண ஓட்டம் இருந்தமையால் வழமையான குசல விசாரிப்பே. சரக்கு போடலாமா மாப்பிள என்றே துவங்கியது. இருவரும் ஒயின் ஷாப் சென்று திரும்புகையில் வலுவான போதையில் வந்தனர். தெருமுக்குக்கு பக்கத்தில் இருந்த அதே டீ கடையில் திரும்ப வந்து அங்கிருந்தவர்களோடு வம்பளத்து கொண்டிருந்தனர். இங்கு வீட்டில் சூப்பு எடுத்து தூக்குவாளியில் மூடி வைத்து கறிக்குழம்பு மதுளொட்டி வறுவலுடன் சமையலை முடித்து வைத்திருந்த சுகன்யா 12 மணி முதலே செந்திலுக்காக காத்திருந்தாள். பக்கத்து வீட்டு அரசமணி இளங்கோ மற்றும் பிள்ளைகளுக்கு கறிச்சோறு பரிமாறி கொண்டிருந்தாள். ஒரு சிறு கிண்ணத்தில் இரத்த பொரியல் கொண்டு வந்து சுகன்யாவிடம் நீட்டினாள் அரசமணி. என்னத்த மதினி இதெல்லாம், இங்கேயும் கறி குழம்பு தானே, பிள்ளைக நல்லா திங்க விடுங்க. நீ ரத்தம் எடுக்கலைல, இரத்த பொரியல் தான் என் தம்பிக்கு நல்லா திம்பான், இந்தா கூடு. மௌனித்து வாய் திறக்காமல் ஒரு சிரிப்பை மட்டும் உதிர்த்து அச்சிரிப்பில் அத்தனை வலியும் தென்பட்டது. இன்னும் ஆளை காணோம், மெலிதான குரலில் கேட்டாள் அரசமணி. வருவாப்படி, அவங்க பணத்தை வாங்கி விட்ட தோட்ட துறவெல்லாம் சுற்றி அடிச்சிட்டு வருவாம்ல. உடைந்த குரலில் விரக்தியும் ஏமாற்றமும் தொனித்தது. இந்தா பிள்ளை, ஏதாச்சும் பேசி சண்டை போட்டுறாத, வந்தா சோத்தை போட்டு திங்க விடு, படுக்க வெயி. நான் என்னைக்கு சண்டை போட்டிருக்கேன்? அந்த மனுஷன்ட்ட வயிற்றுக்கு வந்ததையெல்லாம் பேசிட்டு தெரியும். விடு, என்னைக்கு தெரிஞ்ச குருநான விடு என்னைக்கும் தெரிஞ்ச குருநான் தான் புதுசாக சாமி ஆட போகிறாப்புல சொல்லிட்டு வீட்டிற்குள் சென்றாள் அரசமணி. நேரம் 3 மணி நெருங்க தட்டு தடுமாறி தன் பைக்கை வீட்டு வாசலில் நிறுத்திவிட்டு வாசல் படியில் அமர்ந்தான் செந்தில்.
அவன் இப்படி போதையில் வரும்போதெல்லாம் சுகன்யா அவனை பொறுமையாகவே கையாள்வாள்.